கலா கூட்டு எப்படி மீனு ஏக்கா கலா 2 நிமிஷத்துல வந்துருவா. மூத்தத்துக்கு நேராச்சு சீக்கிரம் கூட்டிட்டு வாடி பிள்ளைய. போ போ போ. நான் இங்க நிக்க கூடாதுரி.
கெட்டிமேளம் கெட்டிமேளம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த புக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிஃபோர் ஐ லீவ், உங்கள் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹாய் மேம், என் பேர் அழகி. நேற்று தான் இந்த புக் நான் படித்து முடித்தேன். இங்கே டிஸ்கஷன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்துட்டேன். எனக்கு எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நான் என்னை கலையாக நினச்சி தான் படித்தேன். எங்கள் வீட்டில் ஒரு நேத்ரா இருக்கா. ஹாஸ்டலில் நான் நதியை பார்த்துருக்கேன். கீதா மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் என்னால் பர்சனலாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது மேம். பொதுவாக புக்ஸோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதாங்க. உங்களுக்கு ஏற்ற முகத்தை நீங்கள் அந்த வரிகளுக்கு கொடுத்துருவீங்க. கொடுத்த உடனே அது உங்களுக்கு சொந்தமாயிடும். உங்கள் மனசில் யார் கலையாக வாழ்ந்தாங்களோ அவங்க தான் கலை, யார் நதியோ அவங்க தான் நதி. ஏன்னா இதெல்லாம் நம்மளோட கதை தானேங்க மேம். ஆனால் எனக்கு பெரிய கன்சர்ன் என்னென்னா, கடைசியில் 4 பேர்த்துக்கும் என்ன ஆகும்னு சொல்லாமலே முடிச்சிட்டீங்க. ஸோ ப்ளீஸ் மேம், இப்போ அது சொல்லிடுங்க. ஆக்சுவலாக இந்த புக்கோட கடைசி பக்கத்தை நான் எழுதினேன், அப்புறமா கிழிச்சு போட்டுட்டேன். அப்போ தான் இந்த புக்கோட டைட்டில் எனக்கு கிடச்சிது, கோமா. அது ஒரு பெரிய மந்திர சொல். வாழ்க்கையில் அடிபட்டு நொறுங்கி இருக்கும்போது கமா, இது இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் நான் தான் நினச்சிட்டு இருக்கும் போது கமா, கொஞ்சம் அடக்கி வாசி, இது இன்னும் முடியல, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி பக்குவப்படுத்தும். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ், எழுதப்படாத வார்த்தைகள் என்றைக்குமே 1000 கதைகளை சொல்லும். தொடர். யா, இது உங்கள் கற்பனை கதையா இல்லை உண்மையாக நடந்த விஷயமா? படிக்கும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா எல்லா கதையும் உண்மை கதை தாங்க. இல்லைங்க, எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த லிவிங் டுகெதர் பையன் அப்படின்னா தப்பு பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிக்க தானே கேட்டான், அது ஒரு குத்தமா? அந்த பொண்ணை நினைச்சா எனக்கே காண்டாகுது. அவனுக்கு ஆகாதா? ஃபைனலா நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க? 1330 குறள்களுக்கு மேலே இங்கே சொல்கிறதுக்கு சோஷியல் மெசேஜ் வேறு எதுவுமே இல்லைங்க. அண்ட் கம்மிங் பேக் டு யோர் கொஸ்டின், அப்படி யாரையும் ஜட்ஜ் பண்ணிட முடியாதுங்க. ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது, எல்லாத்துக்கும். ஸோ ஐல் கீப் லிவிங் அண்ட் ஐல் கீப் ரைட்டிங். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கோ. நன்றி, வணக்கம். மேம் மேம் மேம், ஒரே ஒரு செல்ஃபி மேம். தேங்க்ஸ் மேம். மேம், நீங்கள் கடைசியாக ஒரு பக்கம் எழுதினதா சொன்னீங்கல்ல, அது பாசிட்டிவாக இருந்தால் உண்மையாக இருக்கட்டும் மேம், இல்லை நெகட்டிவாக இருந்தால் அது கற்பனையாகவே இருக்கட்டும் மேம். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கு, எல்லாத்துக்கும், எனக்கும். நான் என்ன பொம்மையாப்பா? எத்தனை பேரு. இனிமேல் நான் அப்படியே வந்து நின்றுடுறேன்ப்பா. நாளையிலிருந்து நான் பார்த்துக்கிறேன். என் தங்க குஞ்சு என்னை விட்டு போயிடுவல்ல? நாளைக்கு நேரம் நீ இருக்க மாட்டேங்க. கல்யாணம்னா என்ன, இன்னைக்கு பார்த்து நாளைக்கு முடிக்கிற விஷயமா? என் பொண்ணை ஒரு பெரிய இடத்துல தான் கொடுப்பேன். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, அதனால டிவோர்ஸ் கேட்குறாங்க. இது போடணுமா போடக்கூடாதுன்னு கூட தெரியாது எனக்கு. கல்யாணம் தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த அங்கீகாரம் கிடைச்சா தோனி கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் தான் சார். நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில தண்ணியாவே இருந்தீங்கன்னா வெறுத்து போயிடுச்சு. எதையாவது ஒன்று பிடிச்சிக்க.
சசி வரல. பரவாயில்லம்மா, உங்க பொண்ணு அப்பா இல்லாத பொண்ணு. அவ நல்லா தான் இருப்பா. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? ரெண்டுமே எனக்கு செட்டே ஆகாது, பிடிக்கவே பிடிக்காது. ப்ராப்பர் கம்பேனியன்ஷிப். ஒருத்தனுக்கு ஒருத்தியா இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தரா. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன். சசி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா, நான் பேசுறது கேக்குதாம்மா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஷாக்ல மயங்கிட்டீங்க. பல்ஸ் எல்லாம் கூட நார்மலா தான் இருக்கு. அட்ரினல் கொடுக்கலான்னு யோசிச்சோம். ஆனா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க. நதி 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 நதி. நீ யார் நதி? நேத்ரா 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 நேத்ரா. கலை ஒண்ணுமே கேட்கலையா? இந்த விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, என்ன படிச்சிருக்க, வேலைக்கு போகலையா இல்லையா, எதுவுமே கேட்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டானா? சரியான மாக்கானா இருப்பான் போலயே. ஏங்க, இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி எப்படி வேணா இருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. ஹலோ, நான் கலை பேசுறேன். நான் பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கொண்டு வந்தாம் பாரு ஒரு ஆளை. எப்பா വെയിറ്റ് பண்ண சொன்னா. நாளைக்கு நைட் கேரளா கிளம்புறோம்டா. டாக்டர் கிட்ட பேசி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். അനസ്തീഷ്യ കൊടുത്ത് രാവിലെ സർജറി ചെയ്യാം. சார் ராகுலேனா மார்னிங் தானே சார்? യെസ്, ഏർലി മോർണിംഗ് സർജറി വിൽ ബി ഓവർ.
எங்க நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருங்க, இதுக்கப்புறமா எப்படி வேணா இருங்க. இவன் தான் இப்பதான் அப்படின்னு உனக்கு தோணும். அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க. அது வரைக்கும் நீ என்ன ஆசைப்படுறியோ ஆகு. சொல்லு, என்ன ஆகணும் என் தங்கத்துக்கு? ரைட்டர்ப்பா. ஹலோ டைரக்டர் சார், சீக்கிரமா வாங்க. நாங்க அப்பவே வந்தாச்சு, நீ சீக்கிரம் வா.